இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? சில வேளைகள்ல நாம் தேவனுடைய சமூகத்துல முகம் குப்புற விழுந்து கிடப்போம். நாள் முழுவதும் நம்முடைய படுக்கையில சிலர் விழுந்து கிடப்பார்கள். ஏன்? தோல்வி. தோல்வி தாங்க முடியாத ஒரு வேதனையை கொடுக்கிற தோல்வி வரும் பொழுது முகம் குப்புற விழுந்து கிடப்போம்ல. யோசுவாவும் கூட அப்படியாய் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஒரு நாள் முழுவதும் இஸ்ரவேலின் மூப்பர்களோடு கூட விழுந்து கிடந்தாராம். ஏன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தேவ ஆலோசனையை நாம் கேட்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்பிர விழுந்து கிடக்கிறது என்ன? பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. தேவன் எப்பவும் நம்ம எழுந்து நிற்கணும், உற்சாகமாய் ஓடணும், வெற்றி அடையணும், மறுபடியும் எழும்பணும் அப்படின்னு விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படித்தான் யோசுவாவையும் பார்த்து இந்த வசனத்துல சொல்றாரு. யோசுவா, நீ ஏன் நாள் முழுவதும் விழுந்து கிடக்கிறாய்? எழுந்திரு, எழுந்திரு, மறுபடியும் எழுந்திரு மகனே. நீ எழுந்திருப்பதை தான் நான் விரும்புறேன். நீ தோல்வி மனப்பான்மையோடு விழுந்து கிடக்கிறத நான் விரும்பல. யோசுவா என்ன செய்தாரா? அப்படி என்ன நடந்ததாம் யோசுவாவோட வாழ்க்கையில? எரிகோ அப்படிங்கிற பட்டணத்திற்குள்ளாய் யோசுவாவும் இஸ்ரவேலரும் நுழைகிறார்கள். கானானுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல் பட்டணம் அதுதான். பிரியமானவர்களே, ஒரு பெரிய வெற்றி எடுக்கிறாங்க. எரிகோவின் மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகிறது. அப்படியாய் ஒரு மாபெரும் வெற்றியை பார்த்த வெற்றி களிப்புல யோசுவா என்ன செய்யறாரு? அடுத்து ஆயி பட்டணத்தின் மேல் போர் தொடுத்து போகிறார். பெரிய தோல்வி. ஏன்? என்ன நடந்தது? வெற்றியை தானே தேவன் வாக்களித்தார். ஏன் தோல்வி எனக்கு? யோசுவாவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகள்ல இப்படித்தான் பிரியமானவர்களே. ஏன் இந்த தோல்வி நமக்கு புரியாது? நம்ம தேவ சமூகத்துல முகம் குப்புற விழுந்து கிடப்போம். சிலர் அவங்களுடைய படுக்கையில எந்திரிக்க முடியாம விழுந்து கிடப்பார்கள். ஆனா ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் தேவன் தோல்வி அனுமதிக்க மாட்டார். யோசுவாவுக்கு ஒருவேளை அது புரியாம இருந்திருக்கலாம். ஏன் தேவன் இப்படி செய்தார்? அவருடைய உண்மை எங்கே அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். எனக்கு வெற்றியை தானே வாக்கு கொடுத்தார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னார், மகனே, எரிகோ பட்டணத்துல நீ வெற்றியை எடுத்த பொழுது இஸ்ரவேலரில் சிலர் தீட்டான சாபத்திற்கேற்ற சில பொருட்களை அவங்க எடுத்துக்கொண்டார்கள், வாஞ்சித்து எடுத்துக்கொண்டார்கள். அந்த பொருட்கள் அவங்க கூட தான் இருக்கு. அதனாலதான் தோல்வி மகனே அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, ஆதலால் அநேக வேளைகள்ல தோல்விக்கு காரணத்தை தேவனிடத்துல நம்ம விசாரிக்கணும். கட்டாயம் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஏதோ ஒரு காரணத்தால தோல்வியை அனுமதித்து நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க தேவன் விரும்பினாலும் மறுபடியும் நம்ம எழும்பி ஜெயம் எடுக்கணுங்கிறது தான் அவருடைய வாஞ்சை. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் தோல்வியினால எழுந்திருக்க முடியாம படுத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், மறுபடியும் எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை விட்டு எழுந்திரு. நீ வெற்றி களிப்போடு காணப்படணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உனக்கு மறுபடியும் வெற்றியை கொடுப்பேன். சாபமான காரியங்கள் ஒருவேளை தடையா இருக்கா, அதை களைஞ்சு போட்டு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கா, அதை தேவனிடத்துல விசாரித்து கண்டுபிடித்து சரிப்படுத்திக்கொள். தேவன் வெற்றியை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மறுபடியும் எழுந்திருக்க செய்வதுதான்
அவருடைய பேரன்பு. பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, ஒரு விஷயம் மத்தியில கடந்து வாங்க ராஜா. ஐயா, யோசுவா முகங்குப்புற அவங்க சமூகத்துல ஒரு நாள் முழுவதும் தோல்வி நிமித்தம் எழுந்திருக்க முடியாம விழுந்து கிடந்தார். நீங்க அவரை மறுபடியும் எழுந்திருக்க சொன்னீங்களப்பா. தெய்வமே, எங்களையும் எழுந்து நிற்கும்படி செய்யும். மறுபடி ஒரு வெற்றியை தாரும். தோல்வி தொடரவே கூடாது தெய்வமே. அது உங்களுடைய சித்தம் அல்லவே அல்ல. நீர் வெற்றியை கொடும். உம்முடைய ஜனங்களுக்கு மறுபடி வெற்றியை கொடும் ஐயா. தோல்வி ஒரு தொடர்கதை அல்லவே. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றியை எங்களுக்கு தாரும். உம்முடைய கரத்திலிருந்து வெற்றி மேல் வெற்றியை எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.